ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நம்ம ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சு போட முடியாமலே போன ஒரு கொரியன் படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த கொரியன் கிரைம் மூவிஸ்லயே விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுல பிராண்டட் மூவிஸ்னு சிலது இருக்குல்ல, அதுல இந்த படமும் ஒண்ணு. படத்தோட பேரு ஹவுலிங். 2012 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் கிரைம் த்ரில்லர். இந்த படத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம நிறைய படங்கள்ல நிறைய கில்லர் நிறைய கொலை பண்ணி பார்த்துருப்போம். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். நிறைய படங்கள்ல நிறைய கில்லர் 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 நிறைய கொலை பண்ணி பார்த்துருப்போம். கில்லர்னா மனுஷன் தானே சீரியல் கொலை பண்ணுவான். இந்த படத்துல என்னடான்னா ஒரு நாய் சீரியல் கொலை பண்ணுது. அது எப்படி? என்னதான் சில நாய்க்கு புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதுக்கு அஞ்சறிவு தானே. அதால எப்படி அவ்வளோ அழகா பிளான் பண்ணி இந்த விக்டிம்ஸை இந்த ஆர்டர்ல தான் கொலை பண்ணணும்னு கரெக்டா கொல்ல முடியும்? சோ நாய் தனியா அந்த கொலைகளை பண்ணுதா, இல்ல நாயை தூண்டி விட்டு யாராச்சும் கொல்ல வைக்கிறாங்களா? அப்படி பண்ணிருந்தா அந்த தூண்டுதலுக்கான காரணம் என்ன? இப்படி ஒரு மண்டை காயிற கேஸ டிபார்ட்மெண்ட்ல எவனோ மேல வரான், நம்ம மட்டும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கும். சோ என்னமாச்சும் ஆவாஸ் காட்டி சீக்கிரம் ஒரு கேஸை சால்வ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கினோம்னு நினைக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரும் டிபார்ட்மெண்ட்ல புதுசா ஜாயின் பண்ணி தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்க நினைக்கிற ஒரு லேடி போலீஸும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றதாங்க படத்தோட கதை. எனக்கு என்னமோ கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. நீங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்ப வாங்கலாம், ஒரு நாய் எத்தனை மனித நாய்களை எதுக்காக வேட்டையாடுது அத படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். அப்புறம் இன்னமும் கோல்டு சரியாகலங்க, அதான் வாய்ஸ் இப்படி, கோச்சிக்காதீங்க. சோ படத்தை ஓபன் பண்ணா நைட்டு நேரம் பாலத்து ஓரம் எவனோ ஒருத்தவன் அவன் காருக்கு பக்கத்துல நின்று போன் பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அதே பாலத்துக்கு அடியில ஒரு பிச்சைக்காரன் ஃபுல்லா குஷ்டு ரோட்டோரமா தூங்கிட்டு இருக்க அங்க போன் பேசிட்டு இருந்தான்ல. பேசி முடிச்சுட்டு அவன் கார்ல ஏறி ஏசிய போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு உட்காடுறாங்க. திடீர்னு அவன் இடுப்பு கிட்ட நெருப்பு பத்திக்குது. கார் வேற க்ளோஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு காரை திறக்கவும் முடியல. நெருப்பு அணைக்கிறதுக்கும் பக்கத்துல எதுவும் இல்ல. சோ இடுப்புல ஆரம்பிச்ச நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல பரவி உடம்பு முழுக்க எரிஞ்சு கருகிட்டு இருக்க. அதுக்குள்ள ஆப்போசிட்ல இருந்த பிச்சைக்காரன் ஏஞ்சிடறான். அவனுக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. சோ எரியற அவன் பாடிய பிச்சைக்காரன் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவுதான், காருக்குள்ள இருந்தவன் அவுட்டு. நம்ம அவன் பேரை ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில சம்பவ இடத்துக்கு போலீஸ் டீமே வருது. அதுல ஒரு ஆள் தாங்க படத்தோட ஹீரோ. டிபார்ட்மெண்ட்டுக்கு நடந்த சாவே ஒரு சவாலா இருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல எதனால நெருப்பு பத்த ஆரம்பிச்சதுனே தெரியல. இப்ப எரிஞ்ச காருக்குள்ளேயும் நெருப்பு பத்த வைக்கிற மாதிரியான எந்த பொருளும் இல்ல. ஒரு வேலை சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் விக்டிம் காருக்குள்ள வச்சு தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு யோசிச்சாலும் நெருப்ப பத்த வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும்ல. அது எங்கன்னு மண்டை வெடிக்குது. இது இல்லாம எரிஞ்ச காருக்குள்ள இருந்து பாதி எரிஞ்ச நிலைமையில ஃபர்ஸ்ட் விக்டிமோட போன் கிடைச்சிருக்கு. அதை லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்பு முழுக்க எரிஞ்சதுனால காருக்குள்ளேயும் சரி அவன் உடம்புலயும் சரி எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. சோ செத்து போன ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்ற அடையாளத்தை கூட கண்டுபிடிக்க முடியலங்க. கடைசியா போலீஸ்க்கு கிடைச்சிருக்க ஒன்னே ஒன்னு ஃபர்ஸ்ட் விக்டிம் போட்டிருந்த பெல்ட் பக்கிள் மட்டும்தான். காரோட நம்பர் கூட ஃபேக்கான நம்பரு. இந்த பெல்ட் பக்கிளை மட்டும் வச்சு என்ன பண்றது அப்படின்னு சீஃபும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பொண்ணு மூச்சரிக்க ஓடி வரா. அவ தாங்க ஹீரோயின். டிபார்ட்மெண்ட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. சீஃப் எடுத்ததும் ஹீரோயின ஹீரோவுக்கு பார்ட்னரா கோத்து விட்டுறாரு. நல்லா பண்றீங்க ஜி, கடைசி வரைக்கும் நீங்களே தலைவரா இருக்கணும், நாங்கெல்லாம் செயலாளராகவே இருந்து செத்து போயிடணும்ல. நீங்க மட்டும் ஆம்பளைங்களோட சேர்ந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு பேர் வாங்குவீங்களா? நான் மட்டும் பொண்ணோட சேர்ந்து ஆமா வேகத்துல வேலை செஞ்சு லாஸ்ட் வரைக்கும் லாஸ்டாவே இருக்கணும்ன்றீங்க அப்படின்னு ஹீரோ காண்டானா. இது பத்தாதுன்னு சீஃப் ஃபர்ஸ்ட் விக்டிமோட கேஸையும் நீதான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஹீரோ கிட்ட கொடுத்துறாரு. யோ நல்லா புல்லு புடுங்கி புஜ்ஜி பாபு மாதிரி இருந்துகிட்டு நீ வேணும்னே பண்றியா? அவன் கொல்லன்னு சால்வ் பண்ணி ப்ரமோஷன் வாங்கிட்டு இருக்கான். சாதாரண எரிஞ்ச போனது கேஸை வச்சு நான் என்னையா பண்றது? ஆஹா முடியாது, மரியாதையா எனக்கு வேற கேஸை கூடன்னு ஹீரோ அடம் பிடிச்சோம். ஏன்பா என்னப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணுக்கு முன்னால அன்னமானத்தை வாங்குற? நீ இந்த ஒரு கேஸை நல்லபடியா சால்வ் பண்ண, அடுத்து அண்ணன் உனக்கு பெத்த கேஸா கொடுக்குறேன் அப்படின்னா அதை இதன்னு சொல்லி சீஃப் ஹீரோவை ஒத்துக்க வச்சிடுறாரு. அடுத்து ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா ஹீரோயினோட பர்சனல் லைஃப் பத்தி கேட்க, ஹீரோயின் ஒரு 30 வயசு முல்லை ரோசா. கல்யாணம் ஆகி இவளோ புருஷனும் பிரிஞ்சுட்டாங்க. இவளோ போலீஸ் வேலை பாக்குறா, ராப்பகலா உழைக்கணும். அது இவ புருஷனுக்கு பிடிக்கல. இல்ல வேணாண்டியா அந்த வேலைக்கு போகாதான்னு சொன்னா அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. இந்த மனஸ்தாபத்துல பிரிஞ்சுட்டாங்க. அதை ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஒரு கால் வர, கொய்யால மாட்டிட்டானா அவன், தோருங்க வந்துட்டான்னு பாதி வழியில காரை நிறுத்தி ஒரு கேமிங் சென்டருக்குள்ள போன ஹீரோ வெளியே ஒரு டீனேஜ் பையனை இழுத்துட்டு வந்து கண்ணும் கிழிய அடிக்கிறாரு. ஐயோ பாவம்னு இதை பார்த்த ஹீரோயின் போய் அந்த பையனை காப்பாத்திடுறா. கடைசியில அது ஹீரோவோட பையன் தான். பிளட்டி பெக்கர் ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சுட்டு இங்க வந்திருக்கான்னு தான் அந்த வாங்கியிருக்காரு. எப்படியோ இந்த பஞ்சாயத்து முடிஞ்சதும் அடுத்து ஃபர்ஸ்ட் விக்டிமோட அட்டாப்சி ரிசல்ட் ஹீரோயின் வாங்குறாங்க. அதுல காஸ் ஆஃப் டெத், அதாவது ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்து போனது அவன் உடம்புல நெருப்பு பத்திக்கிட்டதுனால தான்.
ஆனா அதுக்கு முன்னால அவன் தொடையில நாய் கடிச்ச ஒரு மார்க் இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்குங்க. ரெண்டாவது அவன் உடம்புக்குள்ள ஒரு ட்ரக் கண்டென்ட் வந்திருக்கு, அது இப்பதான் மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்க ஒரு போதைப் பொருள். சோ ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு போதை கையா இருப்பான் போல, அது இல்லாம நாய் வேற கடிச்சிருக்கா. இவ்வளோ டீப்பா நாய் கடிக்கிற அளவுக்கு இவன் என்ன பண்ணா அப்படின்னு ஹீரோ டவுட் ஆக, இந்த பக்கம் ஹீரோயினும், சார் எனக்கு தெரிஞ்சு இது தற்கொலையா இருக்க வாய்ப்பே இல்லை சார். பொதுவா ஒருத்தவங்க தனக்கு தானே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிறாங்கன்னா அவங்க அடிப்பாகத்துல இருந்து மேல் பாகம் வரைக்கும் தான் நெருப்பு பரவும். பட் இந்த பாடியை பாருங்க, இடுப்புக்கு கீழே நெருப்பு காயம் அதிகமா இல்ல, மேல மட்டும் தான் இருக்கு. சோ இது தற்கொலையா இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல, அடேங்கப்பா பெரிய புள்ளி விவர புலிதானி, உன் கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு ஒரு ஃபாரன்சிக் டாக்டரை மீட் பண்ணி கேஸ்ல அவருக்கு எதுவும் கிடைச்சிருக்கான்னு கேட்டதும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எரிஞ்ச காருக்குள்ள இருந்து பாதி எரிஞ்ச நிலைமையில போன் ஒண்ணு கிடைச்சது, இன்னும் அதுல இருந்து பெருசா எதையும் எடுக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல எப்படி நெருப்பு பத்துச்சுன்றத டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. கிரைம் சீன்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் யூஸ் பண்ண பெல்ட் பக்கிள் கிடைச்சது இல்லையா, மேட்ரே அதுக்குள்ள தாங்க இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அதுக்குள்ள டைம் பாம்பரை செட் பண்ணி நெருப்பு உருவாக்குறதுக்கான ட்ரிகரையும் வச்சிருந்திருக்காங்க. கரெக்ட் டைம்ல ட்ரிகர் ஆன் பண்ணிருக்காங்க, பெல்ட் பக்கல்ல ஃபயரும் ஆகி அதனாலதான் ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்பு முழுக்க எரிஞ்சே இருக்கு. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் விக்டிமை பிளான் பண்ணி கொண்டு இருக்காங்க. சோ இது ஒரு மர்டர் கேஸ். நியாயமா ஹீரோ அந்த கேஸ் ரிப்போர்ட்டை ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கணும், கேஸ் டீடைல எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கணும். கொலை கேஸுங்க, ஷேர் பண்ணும்போது தான் ஒருத்தவங்க மாதிரி இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பேக்கப் கிடைக்கும், சீக்கிரம் கேஸ் சால்வ் ஆகும். பட் என்ன ராஜா, கேஸ் ரிப்போர்ட் வந்துருச்சான்னு சீஃப் கேட்டோம், இல்லையே சார் இப்பதான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன், ரிப்போர்ட் வர கொஞ்ச நாள் ஆகுமா அப்படின்னு ஹீரோ பிளேட்டை மாத்திடுறாப்புல. எல்லாத்துக்கும் காரணம் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பாயிண்ட் சிஸ்டம் தான். அதாவது கொலை கேஸ் மாதிரி பெரிய கேஸை ஒரு ஆபீசர் சால்வ் பண்றாருன்னு வைங்களேன், அவங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் யார் பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன். கொலை கேஸுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா படா படா பாயிண்ட்ஸ். தப்பி தவறி ஹீரோ இதை ஒரு கொலை கேஸ்ன்னு சொல்லிட்டாரு, நான் சால்வ் பண்றேன் நீ சால்வ் பண்றேன்னு போட்டா போட்டி போட்டு வந்துருவானுங்க, காம்படிஷன் அதிகமாயிடும். அது நடக்க கூடாது, நம்மளே தனியா இந்த கேஸை சால்வ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் வாங்கிக்கணும்னு நினைச்ச ஹீரோ உண்மையே சொல்லல. ஹீரோயினும் கேக்குறா, எங்க நமக்கு பேக்கப் வேணும் இல்லங்க, 2 பேர் மட்டும் சேர்ந்து என்னங்க பண்றது, இறந்து போனவன் யாருன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் தெரியல, இந்த நிலைமையில நீங்க எப்படி கில்லரை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. ஏமா இதெல்லாம் தட்டி விட்டா தாறுமாறு, அட்டி உள்ள யாரு பாருன்ற சின்ன கதைமா, நீ இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்க, உனக்கு அந்த சூச்சமெல்லாம் தெரியாது. நம்ம கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிம் யூஸ் பண்ற பெல்ட் பக்கல்ல தானே பாம்பை வச்சு நெருப்பு வர வச்சிருக்காங்க. நீ இப்ப பெல்ட் போட்டிருக்கியே, ஒன்னு நீ வாங்கி போட்டிருப்ப, இல்ல உனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க வாங்கி கொடுத்ததுனாலதான் அதை யூஸ் பண்ணிருப்ப. ரோட்ல போறவங்க யாராச்சும் கொடுத்தா யூஸ் பண்ணுவியா? சோ ஃபர்ஸ்ட் விக்டிமோட பெல்ட் பக்கல்ல பாம்பு இருந்திருக்குன்னா இவனா பெல்ட் வாங்கி அதுல இவனா பாம்பு வச்சிருந்திருக்க மாட்டான். இவனை கொலை பண்ணணும்னு நினைச்ச இவனுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தவங்க தான் பெல்ட்ல பாம்பை செட் பண்ணி அதை இவனுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. அதை வச்சே கில்லரை தூக்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னு தெரியணும்ல, அப்பதானே அவனுக்கு நெருக்கமானவங்க யாருன்ற லிஸ்டே எடுக்க முடியும். அதுவும் பெரிய விஷயமே இல்ல. ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல மார்க்கெட்டுக்கு புதுசா வந்த ட்ரக் கண்டென்ட் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை சப்ளை பண்றதே 1-2 பேர் தான். நம்ம தான் பிச்சைக்கார மூலியமா இவன் பார்த்த ஃபர்ஸ்ட் விக்டிம் எப்படி இருந்தானோ அவன் முகத்தை ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சிட்டோமே, அதை புரோக்கர் கிட்ட காட்டி விசாரிச்சாலே யார் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு எதுக்குமா பேக்கப், நீ வாயான்னு இந்த ஆளோட திருட்டுக்கோட்டை வேலையில ஹீரோயினையும் கூட சேர்த்துக்கிட்டு ட்ரக்கை சப்ளை பண்ற புரோக்கரை அடிச்சு தூக்குறாங்க. அந்த 18 பிள்ளை எமக்குஞ்சி ஸ்டார்டிங்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சீன் மேல சீன் போடுறான். அப்புறம் ஹீரோ மிரட்ட வேண்டிய விதத்துல மிரட்டினதும் ஃபர்ஸ்ட் விக்டிம் யாரு, அவன் கடை அட்ரஸ் என்னன்றது முத கொண்டு புரோக்கர் சொல்லிடுறானா. ஹீரோ ஹீரோயின் அங்க போறாங்க. அங்க ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்க. கடைக்குள்ள போய் சாதாரணமா வெளியே இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியல. பட் அங்க ஒரு ரகசிய ரூம் இருக்கு. திறந்துட்டு உள்ள போனா அந்த இடமே ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதுக்கான இடம். அதுவும் ஃபர்ஸ்ட் விக்டிம் சின்ன சின்ன பொண்ணுங்களை வச்சு இந்த தொழிலை நடத்திட்டு இருந்திருக்கான். எந்தெந்த பொண்ணுங்க அவங்ககிட்ட அவைலபிளா இருந்தாங்களோ அவங்க போட்டோஸ் எல்லாம் ஆல்பமா போட்டு வச்சிருக்கானா பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு நாதாரி செத்ததெல்லாம் தப்பே இல்லை நமக்கு தோணுதா. அடுத்து ஃபாரன்சிக் டாக்டர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாதி எரிஞ்ச போன்ல இருந்து இப்பதானே நம்ம யூஸ் பண்ற போன்லாம் 200 GB 500 GBன்னு இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் ஏது நம்ம எக்ஸ்ட்ராவா மெமரி கார்டு போட்டு தானே யூஸ் பண்ணுவோம். அப்படி இந்த போன்ல இருக்க எக்ஸ்ட்ரா மெமரி கார்டுல இருந்து சில வீடியோஸை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறாரு. இப்ப நம்ம பார்த்தோமே ப்ராஸ்டியூஷன் பண்ற ஒரு இடம், அங்க ஒரு ரூம்ல ஒரு சின்ன பொண்ணு கிட்ட முதுகுல டாட்டூ போட்ட எவனோ ஒருத்தவன் போய் தப்பா நடந்துக்கிறது தான் அந்த வீடியோ. கேமரா ஆங்கில பார்க்கும்போதே தெரியுது உள்ள இருக்கவனுக்கு தெரியாம ஹிடன் கேமரா மூலியமா அதை எடுத்திருக்காங்கன்னு. ஆனா பாருங்க மெமரி கார்டுமே லைட்டா எரிஞ்சு போயிருக்குமே. சோ வீடியோஸை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியல. ஒரு வீடியோலயே பிட்டு பிட்டா தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. அதுல பார்க்கும்போது வீடியோல இருக்க அந்த முதுகுல டாட்டூ போட்ட ஆள் யாருன்னு தெரியவே இல்லைங்க. இப்படியே கேஸ் நாளுக்கு நாள் சிக்கலாயிட்டே போகுது. பெல்ட்ல பாம்பு வச்சதே ஒரு பயங்கரமான விஷயம். அதையே ரிப்போர்ட் பண்ணிருக்கணும், பண்ணல. இப்ப என்னடானா சின்ன பொண்ணுங்களா இந்த கேஸுக்குள்ள வராங்க. இதுக்கு மேலேயும் ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா எப்படி, பேசாம சொல்லிடலாங்கன்னு ஹீரோயின் அவ்வளோ அட்வைஸ் பண்றா.
அட நீ கம்முனு கடமா, நீயே பாக்குறல்ல, நம்ம கூடவே இருந்த நமக்கு ஆகாத காப்பு ஒருத்தவன் ப்ரமோஷன் வாங்கிட்டான். நம்ம எப்பதான் ப்ரமோஷன் வாங்கி மேல போறது? எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ செத்த சும்மா இருந்தா போதும்னு ஹீரோ ஹீரோயின் ஆஃப் பண்ணி ப்ரமோஷன் வாங்கின ஆகாத காப்புக்காக பார்ட்டி ஒன்று நடக்குது. அதுல வேண்டா வெறுப்பா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் போய் கலந்துக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் என்னடான்னா, ரெண்டாவதா எவனோ ஒருத்தவன் அவன் பொண்ணுகிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப புயல் வேகத்துல ஓடி வந்து அவன் தொண்டைய பிடிச்ச நாய் ஒண்ணு குறவழிய கடிச்சு துப்பி அங்கேயே அவன் கதையே முடியுது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் விக்டிமோட டீடைல்லாம் ஹீரோ மறைச்சு வச்சிருந்தாருல்ல. செகண்ட் விக்டிமோட கொலை நடந்து இந்த பாடி அட்டாப்சிக்கு போனதும் ஃபாரன்சிக் டாக்டர் மூலியமா ஃபர்ஸ்ட் விக்டிமோட கேஸை பத்தியும் சீஃபுக்கும் மத்த போலீஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடம்புல நாய்க்கடி இருந்துச்சுல்ல, அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல தாங்க செகண்ட் விக்டிமோட உடம்புலயும் நாய்க்கடி இருந்திருக்கு. சோ 2 கொலைக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், 2 கொலையையும் பண்ணது ஒரே ஆளா இருக்கலாம். இந்த யோசனை ஒரு பக்கம். எப்படி இருந்தாலும் நம்ம கூடவே இருக்க ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம கிட்ட சொல்லாம ஏமாத்திட்டானேன்ற கோவம் ஒரு பக்கம். அதை கேட்க ஹீரோ தேடி வந்தா அவங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சுன்றதே இன்னும் ஹீரோவுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் விக்டிமோட கடை மட்டும் தானே தெரிஞ்சிருக்கு. இன்னமுமே அவன் ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. சோ அவன் கடையில ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாச்சும் தேருமா, அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாமான்னு ஹீரோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி வந்து, தல அவங்களுக்கு மேட்டர் தெரிஞ்சிருச்சு, உங்க மேலதான் கொல்ல காண்டுல வராங்கன்னு சொன்னதும் நல்லா ஜட்டி போட்ட பறவை போட்ட முட்டை மாதிரி இருந்துகிட்டு ஹீரோ செம்ம தெளிவு, ஆளுங்க வராங்கன்னதும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. பாவம் அந்த ஆள் பண்ண தப்புக்கு ஆகாத காப்பு என்னவோ ஹீரோயின் கண்ணத்திலேயே பொலிர்னு ஒண்ணு கொடுக்குறான். அப்புறம் ஹீரோ வெளியே வந்து அவரோட தப்பெல்லாம் ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட கடையவே அலசி ஆராய்ஞ்சு இங்க ப்ராஸ்டியூஷன் நடந்திருக்குன்றதையும் கண்டுபிடிச்சு இந்த பில்டிங்கோட ஓனர், அவர் இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவரையும் அவரோட பிஏவையும் கூப்பிட்டு, நாங்க உங்க கடையில ப்ராஸ்டியூஷன் நடந்திருக்கு, ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, கேட்க மாட்டீங்களான்னு விசாரிக்கும் போது, நீங்களே ஒரு லாஜிக்கா பேசுங்க, கடையை வாடகைக்கு விடுறோம், அப்பப்போ வந்து பாக்குறோம், இவனுங்க ரகசியமா ஒரு இடம் வச்சு அதுக்குள்ள தொழில் நடத்தினா எங்களுக்கு எப்படி சார் தெரியும், எங்களுக்கு இது ஒண்ணு மட்டுமா வேலை, ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நியாயமான ஒரு பாயிண்ட சொன்னதும் அவங்கள விட்டுறாங்க. அடுத்த சீன்ல இவ்வளோ நேரமா ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம ஹீரோ முக்குன்னு முக்குனாரு இல்ல, செகண்ட் விக்டிமோட கொலை நடந்ததுமே ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்றது ஆகாத காப் கண்டுபிடிச்சிட்டான். செத்தால செகண்ட் விக்டிம், அவன் போன்ல இவன் உட்பட 4 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒன்று இருந்திருக்கு. அதுல இருக்க இன்னொரு ஆள் தாங்க ஃபர்ஸ்ட் விக்டிம். ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஹேண்ட் ஸ்கெட்ச் தான் இவங்கள்ட்ட இருக்கு. அதை வச்சு அதுதான் அந்த ஆள்னு மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டோல இருக்க மீதி 2 பேர்ல ஒருத்தவன் பையன், இன்னொருத்தி பொண்ணு. அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் 2 பேருமே நாய் கடிச்சிருக்கு. செகண்ட் விக்டிம் நாய் கடிச்சதுனால இறந்தாலும் ஃபர்ஸ்ட் விக்டிம் அதனால இறந்து போலல்ல, பெல்ட்ல பாம்பு வச்சதுனால தானே அவன் செத்துருக்கான். சோ அந்த கொலை ஒரு பேட்டர்ன்லயும் இந்த கொலை ஒரு பேட்டர்ன்லயும் இருக்கிறதுனால ரெண்டையும் பண்ணது ஒரே ஆள் தானா, இது சீரியல் கொலை தானான்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. இதுலயே இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. நாய் செகண்ட் விக்டிமை கடிக்கும் போது நாயோட உடம்புல இருக்க முடியெல்லாம் செகண்ட் விக்டிமோட உடம்புல விழுந்திருக்கு. அந்த சாம்பிள் எடுத்து செக் பண்ணா அது நாயோட முடினே காட்டல, உல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல ஓநாயோட முடின்னு ரிசல்ட்ல வந்திருக்கு. முடி மட்டும் இல்லங்க, நாய் கடிச்ச தழும்பு கூட ஓநாய் கடி மாதிரி தான் இருக்கு. இது எப்படிடா சாத்தியம்? ஓநாயின்றது காட்டுல வாழக்கூடிய ஒண்ணு, இல்லனா ஜூல இருக்கும். அது எப்படி சிட்டிக்கு நட்ட நடுவுல வந்து ஒரு கொலை பண்ணிட்டு போயிருக்கோம்? எங்கேயோ இடிக்குதேடான ஜெர்க்கானவங்க எப்படியோ செத்த 2 பேர் மேலேயுமே ப்ராஸ்டியூஷன் கேஸ் எல்லாம் இருக்கு. இவங்க கூட்டாளிங்க மீதி 2 பேரை பிடிச்சா என்ன ஏதுன்னு தெரிய வாய்ப்பு உண்டு. நாங்க எல்லாரும் அந்த 2 பேரும் எங்கன்னு தேடுறோம். ஹீரோ ஹீரோயின் நீங்க 2 பேரும் டாக் ட்ரைனிங் பண்ற இடத்துக்குலாம் போய் அங்க இந்த கொலகார நாய் இருக்கான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு நாய் பிடிக்கிற வேலையை குத்துறானுங்க. ஹீரோக்கெல்லாம் மனசே கேட்கல. ஆனா ஹீரோயின் மட்டமான கேஸா இருந்தாலும் மனசார சால்வ் பண்ணணும்ன்ற தோரணையோட ஹீரோவை கூட்டிக்கிட்டு டாக் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு போய் அங்க ஒரு ஆபீசர் கிட்ட, சார் இந்த ஓநாய்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு ஒரு ஆளை கொல்ல நினைச்சா கொல்ல முடியும் அப்படின்றத விசாரிச்சதும், ஓநாயா அது எப்படிமா சிட்டிக்கு நடுவுல வந்து கொலை பண்ணோம், அதுவும் ஒரு உல்ஃபுக்கு ட்ரைனிங் கொடுத்து கொல்றதெல்லாம் நடக்காத காரியம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அது ஒரிஜினல் உல்ஃபா இருக்காது. உல்ஃபுக்கும் டாகுக்கும் இனப்பெருக்கம் நடந்து அதனால பிறந்த ஹைபிரிட் குட்டியை தான் உல்ஃபு டாகுன்னு சொல்லுவாங்க. அதையுமே ட்ரைனிங் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லம்மா. நாய் குட்டியா இருக்கும் போதுல இருந்து அதை லவ்வோடையும் கேரோடையும் பார்த்து ட்ரைனிங் கொடுத்தாதான் நீ சொல்ற கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டே வர முடியும். இதை பண்ணணும்னா கம்பல்சரி அந்த ட்ரெயினர் A கிளாஸ் லைசன்ஸ் வாங்கின ஒரு ட்ரெயினரா தான் இருப்பாரு அப்படின்னு ஆபீசர் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னதும், சரிங்க நம்ம ஊர்ல யாரெல்லாம் உல்ஃப் டாக் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதும், ஆக்சுவலா அந்த நாயை வளர்க்க கூடாதுமா, அதையும் மீறி வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறாங்கன்னா இல்லீகலா தான் வளர்ப்பாங்க. வேணும்னா இந்த நாய் பைத்தியக்காரன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் கண்ட கருமாந்திர நாயையும் எங்கெங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து வளர்ப்பான், நீங்க அவனை போய் பாருங்களேன் அப்படின்னு ஆபீசர் ஒரு அட்ரஸ் கொடுத்து அனுப்ப ஹீரோ ஹீரோயின் அங்க போனா ஆள் யாரும் இல்ல, நிறைய நாய் இருக்கு. அந்த நாய்களுக்கு நடுவுல ஒரு உல்ஃப் டாகும் இருக்குங்க. அதே தாண்டா இதுன்னு 2 பேரும் உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கப்போ இடத்துக்கு சொந்தக்காரன் வரான். ஒண்ணுமே கேட்கல, தம்பி நான் போலீஸ் பா,
உன்கிட்ட பேசணும்னு ஹீரோ 2 வார்த்தை சொன்னதுதான். அந்த பரதேசி உழுந்தடிச்சிட்டு ஓடுறான். தப்பிக்க கார் எடுக்கிறான். ஹீரோ அது மேல ஏறி விழறாரு. போலீஸ்ன்ற மரியாதை கூட இல்லாம ஹீரோ கார் மேல இருக்கும் போதே காரை ஓட்டி பறக்க விடுறான். நல்ல வேலையா இத வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த ஹீரோயின் அவன் தப்பிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து கார் டயரை ஷூட் பண்றா. பயபுள்ள மாட்டிக்குது. நல்லா பேய்க்கு பெண் பாக்குற மாதிரி இருந்துகிட்டு போலீஸ பார்த்ததும் தப்பிச்சு ஓடுறானா. அப்போ உன்கிட்ட இருக்க உல்ஃப்டாக வச்சு நீதான் அந்த கொலையை பண்ணியா அப்படின்னு இவனை லாக் பண்ண பார்த்ததும், ஐயோ சார், அந்த நாயை பார்த்துட்டுமா நீங்க அப்படி பேசுறீங்க? நான் அந்த நாய்க்கு ட்ரைனிங் கூட கொடுக்கல சார், சும்மா வளர்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் அதை வச்சு கொலைலாம் பண்ண போறேன்? இப்பதான் ஞாபகம் வருது, நான் குட்டியா இருக்கும்போது இந்த ஒரு நாயை மட்டும் வாங்கிட்டு வரல, 2 நாயை வாங்கிட்டு வந்தேன். நாய் குட்டியா இருக்கும் போதே இன்னொரு நாயை ஒரு ஆளுக்கும் வித்துட்டேன் சார். அவன் ஒரு ரவுடி பையன். ஒருவேளை அவன் அந்த நாயை வச்சு பண்ற தப்புக்கு நீங்க என்ன வந்து கேக்குறீங்களோ என்னவோ அப்படின்னு நாய்க்காரன் சொன்னதும், இந்த செகண்ட் விக்டிமோட மொபைல்ல இருந்து அவன் உட்பட 4 பேர் இருக்க போட்டோ ஒன்று எடுத்தாங்கல்ல, அதுல மீதி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தாங்க பாருங்க. அந்த பையனும் ரவுடி தாங்க. மேபி அவன் நாயை வாங்கியிருப்பானோன்னு போட்டோவை இவங்கிட்ட காட்டி விசாரிச்சா, இவனே தாங்க. இவங்கிட்ட தாங்க ஒரு உல்ஃப் டாக் குட்டியா இருக்கும் போது நான் வித்தேன். பக்கத்துல இருக்காளே ஒரு பொண்ணு, அவளுமே இந்த ரவுடி பையனோட எக்ஸ் தான் இப்படின்னு யாருக்குமே தெரியாத ஒரு பாயிண்ட நாய்க்காரன் இவங்கள்ட்ட சொல்றான். நல்லதா போச்சு, இதை வச்சே நம்ம தனியா விசாரணையை போட்டு கேஸ சால்வ் பண்ணி பேரை வாங்கிட வேண்டியதான்னு சந்தோஷத்தோட ஹீரோ ஸ்டேஷன் வந்தா, அதுக்குள்ள ஆகாத காப்பு இவங்க கண்டுபிடிச்சா அதே தகவலை அவன் வேற ஒரு வழியில கண்டுபிடிச்சிட்டான். அதாங்க இந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட எரிஞ்ச போன்ல இருந்து சில வீடியோஸை ரெக்கவர் பண்ணாங்கல்ல, அதுல கூட முதுகுல டாட்டு போட்ட ஒருத்தவன் சின்ன பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிட்டானே. பொதுவா அந்த மாதிரியான டாட்டூஸ் எல்லாம் ரவுடி பசங்க தான் போடுவாங்க. கேஸ்ல நாயின்ற ஒரு விஷயமும் சம்பந்தப்பட்டிருக்கே. சோ ரவுடி பசங்கள்ல யாரெல்லாம் டாக் ஃபைட்டிங்காக நாயை வாங்கி வளர்க்குறாங்களோ அதை பத்தின லிஸ்ட் எடுக்கிறப்போ போட்டோல ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், இவங்க கூடவே இருந்த அந்த 3வது ஆளான ரவுடி பையனோட பேரு அடிபட்டிருக்கு. சோ வீடியோல டாட்டு போட்டு இருக்கிறது இந்த ரவுடி பையன் தான். அவனுக்கே தெரியாம வீடியோ எடுத்த ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம் 2 பேரும் வீடியோவை காட்டி அவனை பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்கணும். அந்த கோவத்துல ரவுடி பையன் தான் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டான்னு அவனை தேடி பிடிக்க நினைச்சா அவன் ஆள் எங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவன் போலீஸோட வாண்டட் லிஸ்ட்ல தான் இருக்கான். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றான் போல. அதுல ஏதோ ஒரு தப்பாயிடுச்சுன்னு அது சம்பந்தமா போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க. ஆளு தலைமறைவா இருக்கான். சோ அவனை தேடி இவங்க எல்லாம் கிளம்புனதும், பாத்தியாமா இன்னமும் போட்டோல இருக்க 4வது பொண்ணு தான் ரவுடி பையனோட எக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியல. எப்படியோ ரவுடி பையன் அவன் எக்ஸை தேடி வர வாய்ப்பு உண்டு இல்ல. நீ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு மட்டும் கண்டுபிடி, மிச்சத்தை நம்ம பாத்துக்கலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க ஆகாத காப் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால வேணும்னே ஹீரோயின் கிட்ட அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லி வெறுப்பேத்துறான். இது எங்க கேஸே இல்லையே, நான் ஏன் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயினும் மறந்து பிடிச்சதும் அங்க லைட்டா ஒரு கிளாஷ் ஆயிடுது. இதுக்கப்புறம் 4வது பொண்ணோட லொகேஷனை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோயின் 2 பேரும் 2 நாளைக்கு மேல அங்க ரவுடி பையன் வருவானான்னு தேவடு காத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் 4வது பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ கிளம்பி போறா. அவ கூடவே இருந்த மீதி 3 பசங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதுல ஒரு ஆளை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரவுடி பையன் மாதிரியே இருக்குங்க. மறுநாளே ஹீரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவலை கொடுத்து ஆளுங்களை வர வச்சிடுறாரு. சூப்பர்ப்பா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், எங்களுக்கு தெரியாம ஒரு வேலையை பண்ணாலும் நல்லதுதான் பண்ணிருக்கேன், உன் ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சீஃபும் ஹீரோவை பாராட்ட அடிச்சு புடிச்சு உள்ள போய் ரவுடி பையனை தூக்க நினைச்சா அவன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்து வெளியே காவலுக்கு நின்னுட்டு இருந்த ஹீரோயினை வேற வயிற்றுலயே மிதின்னு மிதிச்சு இடுப்புலமெல்லாம் சுக்குநூறா நொறுக்கிட்டு தப்பிச்சு ஓடுறான். போலீஸ் எல்லாம் அவனை துரத்திக்கிட்டு வர்றாங்களா. சேம் டைம் நேத்து நைட்டு வெளியே போனாலே 4வது பொண்ணு அவ வீட்டு வாசலுக்கு கார்ல வந்து இறங்குறா. ஹீரோயினை தவிர்த்தாங்க யாருமே இல்ல. வந்தான் வென்றான்ற மாதிரி சந்துக்குள்ள வந்து ஓடி வந்தான் பாருங்க. செகண்ட் விக்டிமை கொலை பண்ண அதே நாய் ஒரே கவ்வுதான். அந்த பொண்ணோட கழுத்தை ஒரே கவ்வா கவ்வி அவ கதையை முடிச்சுட்டு தூரத்துல இருந்து ஹீரோயினையே குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அத பார்த்த மேனிக்கு ஹீரோயினும் மயக்கமாயிடுறா. அடுத்து நடக்க போறது நமக்கு தெரிஞ்ச கதை தானே. ஒரு உல்ஃபுடாக 2 பேரை கொண்டு இருக்கு. நியூஸ் டிவில வந்ததும் மக்கள்லாம் பீதி ஆயிடுறாங்க. போலீஸும் இன்னும் அந்த நாயை பிடிக்கலன்னதும் டிவி நியூஸ்ல டிபார்ட்மெண்ட்டையே கண்ட வார்த்தையில கேட்டுட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இந்த பக்கம் ஸ்டேஷன்ல மீதி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை நடத்துறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த வரைக்கும் பொண்ணுங்கள்ட்ட ரவுடி பையன் தப்பா நடந்துக்கிற வீடியோ வச்சு ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம் 2 பேரும் அவனை பிளாக்மெயில் பண்ணதாகவும் ரவுடி பையன் அந்த கோவத்துல தான் இவங்க 2 பேரை கொன்னதாகவும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. 3வதா ஒரு பொண்ணு செத்துருக்காளே, இதுவும் அதே கதை தான். சில வருஷத்துக்கு முன்னால 4 பேருமேங்க ஒன்னா சேர்ந்து தான் ப்ராஸ்டியூஷன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நடுவுல ரவுடி பையனுக்கோ ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு இவங்களை விட்டு பிரிஞ்சு அவனோட ஸ்டாண்டர்டே மாறி போச்சு. சமுதாயத்துல ஒரு பெரிய புள்ளி ஆயிட்டான். இந்த மாதிரி டைம்ல அவனை பத்தி தப்பான ஒரு வீடியோ வெளியே வந்தா பேரு கெட்டு போயிடும். சோ அதை வச்சு இந்த 3 பேரும் பிளாக்மெயில் பண்ணி இருந்திருக்காங்க. கோவத்துல 3 பேரையும் நாயை வச்சு கொன்னுட்டதா ஒரு முடிவுக்கு வர இதை மறந்துட்டேன் பாருங்க. போன சீன்ல 4வது பொண்ணோட வீட்டுல இருந்து ஒருத்தன் ஓடி போனா அவனை போலீஸ் துரத்தி பிடிச்சாங்கல்ல, அது உண்மையான ரவுடி பையனே இல்ல, வேறவனும் ஒருத்தவன். ஹீரோ கொடுத்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன்னால பேரே நாரி போச்சு. இதுக்கு ஹீரோயின் தானே உடந்த. அதோட ஹீரோயின் இங்க வந்ததுல இருந்தே அவ ஒரு பொண்ணுன்றதுனால அவளை யாருக்கும் பிடிக்கல. போதா குறைக்கு ஆகாத காப் கிட்ட வேற அப்பப்ப பகச்சுக்கிட்டாளா. சோ எதுக்குங்க ஒரு பொண்ணு நம்ம டீம்ல
பொண்ணு இருக்கிறதுனால பாருங்க நம்ம சில இடங்கள்ல ஸ்லோ ஆக வேண்டியதா இருக்கு, பேசாம அவளை வெளியே வேற எங்கேயாச்சும் அனுப்பி விடுங்க அப்படின்னு நல்லா காப்பீடு வாங்கின காட்ட மாதிரியே இருக்கான்ல ஆவாதக்கா. அப்ப அவன் கொளுத்தி போடுறான். சீஃபும் பண்ணலான்ற ஐடியால தான் இருக்காரு. இனிமேலாச்சும் ஹீரோயின் யாருக்கிட்டையும் முரண்டு பிடிக்காம எல்லாரும் சொல்றதை கேட்டு நடந்துகிட்டா இங்கேயே இருக்க வாய்ப்பு உண்டு. இது ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவகிட்ட சொல்லலாம்னு ஹீரோ போனா எங்க இடுப்பு உடஞ்சும் அதுல பேண்டர் எடுத்து சுத்திக்கிட்டு அவ கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ரெடி ஆயிட்டா. எங்கம்மா போறேன்னு ஹீரோ கேட்டா, சார் நடக்கிறதுல உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா சார்? எனக்கு என்னமோ நம்ம நினைக்கிற மாதிரி ரவுடி பையன் தான் நாயை வச்சு 3 கொலை பண்ணிருப்பான்னு நம்பிக்கையே இல்ல சார். அன்னைக்கு அந்த டாக் ட்ரைனிங் பண்ற ஆபீசர் உங்கள்ட்டையும் என்கிட்டயும் தானே சொன்னாரு, உல்ஃப் டாகெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு திறமையே வேணும்னு. போயும் ஒரு ரவுடி பையனுக்கா நாயை ட்ரைனிங் கொடுக்குற திறமை இருந்திருக்கும். இதுல வேற என்னமோ ஒன்று இருக்கு சார். போலீஸ் மிலிட்டரின்னு எங்கெல்லாம் நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அதி பயங்கர திறமை இருக்க ஆளுங்க இருக்காங்களோ அங்க போய் என்கொயரி பண்ணாதான் சார் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வாங்க போன்னு ஹீரோயின் கூப்பிட நீயும் பாழங்கணத்துல விழுந்து பரிதாபமா என்னையும் கூட்டின்னு போயிடுவ போலியே, இது சரி வராதுமா, நீ ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போயும் ஹீரோயின் விட மாட்றா. இவ பிளான் பண்ண மாதிரியே போலீஸ் மிலிட்டரி அந்த டாக்ஸுக்கெல்லாம் எந்த இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அங்க போய் ட்ரைனிங் கொடுக்குற ஒவ்வொரு ஆளுங்களையா விசாரிச்சுட்டு இருக்க. எந்த லீடுமே கிடைக்கல. நம்மளும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், ஏன் எதுவுமே தேர மாட்டேங்குது, ஒருவேளை நம்ம எதையாச்சும் மிஸ் பண்றோமோ அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறப்பதான் ஒரு பொறி தட்டுது. இது வரைக்கும் நம்ம பிரசன்ட்ல யாரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தி மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஏன் ஒரு வேலை எப்பவோ டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுத்த ஒரு ஆள் செத்துட்டாரு இல்ல மிஸ் ஆயிட்டாருன்னு ரெக்கார்ட்ல இருந்து அதுல யாராச்சும் ஒளிஞ்சிருந்து இந்த வேலையை பார்க்க கூடாது? இந்த சந்தேகம் ஹீரோயினுக்கு வந்துருச்சா? சோ டிபார்ட்மெண்ட்ல டாக் ட்ரெயினரா இருந்து மிஸ் ஆனவங்க செத்து போனவங்க அவங்க ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆள் மேல மட்டும் சந்தேகமா இருக்குங்க. முதல் விஷயம், அவர் டாக் ட்ரைனிங்ல A கிளாஸ் லைசன்ஸ் வாங்கின ஒரு ஆளு. ரெண்டாவது, அவர் செத்துட்டாருன்னு ரெக்கார்ட்ல இருக்கு, ஆனா பாடி கிடைக்கல. இதுல என்னமோ ஒன்னு இருக்குடான்னு அந்த ட்ரெயினரோட ஃப்ரெண்டா இருக்க இன்னொருத்தட்ட போயிட்டு ஹீரோயின் கேள்வி மேல கேள்வியா கேக்குறா. அதெல்லாம் டாக் ட்ரைனிங்ல செம்ம டேலண்டான ஆள்மா, அவரு அடிச்சுக்கவே முடியாது, நல்ல மனுஷன் தான். என்ன ஒரு நாள் அவரோட பொண்ணு வீட்டுல ஏதோ ஒரு சண்டைன்னு வீட்டை விட்டு ஓடி போய் எங்க போனா என்ன பண்ணாலோ சேராத கூட்டத்தோட சேர்ந்து ட்ரக் அடிக்ட் ஆயிட்டா. அவளை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே ஆளு உடஞ்சு போயிட்டாரு. ஸ்ட்ரோக் வந்து கை கால் ரெண்டுமே வேலை செய்யல. துக்கம் தாங்காம ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போனாரு. அவ்வளவுதான், அதோட அவர் பாடியே கிடைக்கல. இப்படின்னு இவர் சொன்னதெல்லாம் கேட்டு டாக் ட்ரைனர் இப்ப இல்லனாலும் அவரோட பொண்ணு இருந்திருப்பாள்ல, ஐ மீன் இருப்பாள்ல. சோ ஹீரோயின் பொண்ணை தேடி போறா. சம்பவம் நடந்த வருஷத்துல டாக் ட்ரைனர் பொண்ணுக்கு என்ன வயசோ அதே வயசு பொண்ணுங்க எத்தனை பேரு ட்ரக் அடிக்ஷனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கும்போது 16 பேரு. அதுல அதை கழிச்சு இதை கழிச்சு ஃபில்டர் பண்ணா மீதி ஒரு பொண்ணு தான் டாக் ட்ரைனரோட பொண்ணா இருப்பான்னு தோணுது. ஆனா டாக் ட்ரைனர் பொண்ணோட நேம் என்னவோ அது வேற, இந்த பொண்ணோட பேர் வேற. இப்ப அவ ஒரு அனாத ஆசிரமத்துல இருக்கா. சரி எதுக்கும் போய் விசாரிச்சு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் அங்க போய் இப்ப அந்த பொண்ணோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லி அவ அப்பா இவர் தானான்னு பாருங்கன்னு டாக் ட்ரைனரோட போட்டோவை காட்டினா ட்விஸ்ட் இவரே தான். 2-3 நாளைக்கு முன்னாலேயே அவர் வந்து தன்னோட பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணோட சொந்தக்காரன் சொல்லிட்டு வந்த எவனோ ஒருத்தவன் அவனுமே இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு இங்க இருக்காளான்னு விசாரிச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அது யாரா இருப்பான்ற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீரோயின் எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஹீரோ கிட்ட சொல்லலான்னு கால் பண்ணா ஹீரோ அவரோட டீம் மொத்தமா சேர்ந்து டாக் ஃபைட்டிங் நடக்கிற ஒரு இடத்துல ரவுடி பையனுக்கு பொறி வச்சு அவன் எப்போ வருவான் பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் போனை எடுக்கல. உடனே ஹீரோயின், நான் இந்த இடத்துக்கு போறேன், கேஸ்ல முக்கியமான திருப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு, நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு அட்ரஸோட மெசேஜ் ஒன்னு அனுப்பிட்டா. இதுக்குள்ள ரவுடி பையன் வந்துடுறானா, அவனை மடக்கி பிடிச்சு முதுக பார்த்தா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட். வீடியோல இருக்கவ முதுகுல என்ன டாட்டோ இருந்துச்சோ அந்த டாட்டோ இவன் முதுகுல இல்ல. சோ வீடியோல இருந்தது வேற ஆளு. இதை இவங்க தெரிஞ்சுக்க அந்த பக்கம் ஹீரோயின் எங்கேயோ ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியா இருக்க ஒரு வீட்டுக்கு போறா. ஆள் யாரும் இல்லைன்னதும் இவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பேஸ்மெண்ட் வரைக்கும் போயிடுறா. அங்க என்னடான்னா பல பேரை துரத்தி கொலை பண்ண உல்ஃப் டாக் நின்னுட்டு இருக்குங்க. நாயை பார்த்ததும் ஹீரோயினுக்கு கீழே ஆரம்பிச்சு மேல வரைக்கும் நடுங்குது. ஆனா நாய் இதுக்கு முன்னால நம்ம பாக்குறப்பெல்லாம் ஆக்ரோஷமா நடந்துகிட்ட மாதிரி இப்ப இல்லவே இல்ல. ரொம்ப சாந்தமா நின்னு ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள மேல இருந்த ஒரு ஆள் கையில ஸ்டிக்கோட கீழே வரான். பார்த்தா அதுதான் காணாம போன டாக் ட்ரைனர். ஹீரோயினை பார்த்ததும் வெளியே போய் கதவை மூடிக்கிட்டான். யோ நல்லா அம்மன் கோயில் வீதியில சம்மன் கொடுக்க வந்த ஆள் மாதிரி இருந்துகிட்டு எது கூடயா மாட்டி விட்டு போற, கதவு துறையா, இல்லனா நான் நாயை சுட்டு தள்ளிடுவேன்னு ஹீரோயின் மிரட்டினதும் நோ நான் ஆர்டர் போடாம அந்த நாய் யாரையும் கடிக்காது கொல்லாது, நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு ட்ரெயினர் கேட்டு நான் போலீஸ் தாயா சும்மா பேசதாயா வந்தேன், கதவு துறன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே வேற யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது.
ட்ரெயினர் அங்க போன செகண்ட் தாங்க மாஸ்க் போட்டு இங்க வந்த எவனோ ஒருத்தவன் ட்ரெயினர் அடிச்சு போட்டு ட்ரெயினர் பொண்ணும் இந்த வீட்லயே தான் இருக்கா. அவளை ஆல்ரெடி ஒரு ரூமுக்குள்ள கட்டி போட்டவன் அதே ரூமுக்குள்ள ட்ரெயினரையும் தூக்கி போட்டு அந்த இடத்த கொளுத்துனதோட மட்டும் இல்ல, இங்க ஹீரோயின் இருக்க இடத்துக்கும் வரான். அவனுக்கு தெரியல நம்ம வரும்போது ஒரு போலீஸ் அங்க இருப்பான்னு. பார்த்ததும் பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்குன்னு வந்த வேலையை முடிக்காம போக முடியுமா? டேய் மாஸ்க் போட்ட மங்குனி வேணாண்டா, இடத்த கொளுத்தாதரான்னு ஹீரோயின் உள்ள இருந்து கதறியும் இவன் வீடு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டு கிளம்பிடுறாங்க. ட்ரெயினர் இருந்த நிலைமைக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. பொண்ணோட சேர்ந்து ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் நாயோட சேர்ந்து மாட்டிக்கிட்ட ஹீரோயினும் நாயை சமாளிக்கிறதா இல்ல இந்த நெருப்பை சமாளிக்கிறதான்னு தெரியாம அவளும் போராடி போராடி பார்த்தும் தப்பிக்க வழியே இல்லைன்னதும் இதுதான் நம்ம முடிவுன்னு சைலண்டா உக்காந்துடுறா. அப்போ அந்த உல்ஃபுடாகு ஹீரோயின் கிட்ட வந்து அவ ஷர்ட்டை வாயால புடிச்சு இழுத்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போது எதை காட்டுதுன்னு ஹீரோயின் போய் எட்டி பார்த்தா அங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு ரகசியமான வழி இருக்கு. சோ ஹீரோயின் நாய் ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. கரெக்டா அதே டைம் தான் ஹீரோயின் ஹீரோவுக்கு அட்ரஸ் அனுப்புனால ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. தப்பிச்ச நாய் எங்கேயோ ஓடி போச்சு. உள்ள மாட்டிட்டு இருக்க ட்ரெயினர் அவரோட பொண்ணு அவரையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இதுல ட்ரெயினர் ரொம்ப சீரியஸா இருக்காருங்க. பொண்ணு ஓரளவுக்கு தேவலாம், கொஞ்சம் பெட்டராவே இருக்கா. இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ட்ரெயினரோட பர்சனல் டைரி ஒன்று கிடைக்குது. அதுல தான் அவரோட மோட்டிவும் இருக்கு. ஒரு போட்டோல ஃபர்ஸ்ட் விக்டிம், செகண்ட் விக்டிம், ரவுடி பையன், நாலாவதா ஒரு பொண்ணுன்னு 4 பேர் இருக்கிறத நம்ம பார்த்தோம்ல. சில பல சீனுக்கு முன்னால கூட அந்த 4 பேரும் ப்ராஸ்டியூஷன் தொழிலை ஒன்னா சேர்ந்து பண்ணாங்கன்னு கூட நமக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க தொழிலுக்கு ட்ரெயினரோட பொண்ணு பலிகடா ஆயிட்டாங்க. வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணை பிடிச்சி அவளை தப்பான தொழிலுக்கு யூஸ் பண்ணி ட்ரக் எல்லாம் கொடுத்து அடிக்ட் ஆக்கி திரும்ப 4 வருஷம் கழிச்சு தான் அந்த பொண்ணு கிடைச்சிருக்கா. அதுவும் அப்ப அவ பிரெக்னென்ட் ஆவர இருந்திருக்கா. இத பார்த்த ஒரு தகப்பன் எப்படிங்க சும்மா இருப்பான்? என் பொண்ணை இப்படி ஆக்குன அந்த நாய்ங்களை நாயை வச்சேதான் கொல்லணும்னு ட்ரெயினர் புதுசா ஒரு நாயை வாங்கியிருக்காரு. ஏதோ லக்கு வாங்கின நாய் ஒரு உல்ஃப்டாக அமைஞ்சு போச்சு. சோ கஷ்டப்பட்டு அந்த நாயை சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு கொலகார நாயா மாத்தி வச்சிருக்காரு. டைரியில இருக்க இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் படிச்சோம். ஹீரோவுக்கு ஒரு டவுட். இதே வீட்டுல நாயை ட்ரைனிங் கொடுக்குற இடமும் ஒன்று இருக்கு. அங்க 5 பொம்மையும் இருக்குங்க. ட்ரெயினர் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குனது 4 பேரு. 4 பேரை பழி வாங்கணும்னா இங்க 4 பேரோட பொம்மை தானே இருக்கணும். அதோட ஒரு பொம்மையிலையும் ஒவ்வொரு ஆளுங்களோட துணியும் இருக்கு. ஏன்னா அப்பதானே நாய் அந்த ஸ்மெல்ல வச்சு அவங்க மேல வெறியாகி கொலை பண்ணும் போது இன்னும் ஆக்ரோஷமா கொல்லும். சரி அப்படி பார்த்தாலும் 4 பொம்மை தான் இருக்கணும். இங்க 5ஆவதா எக்ஸ்ட்ராவா ஒரு பொம்மை இருக்கு. அப்ப இதுல 5ஆவதா ஒரு ஆள் சம்பந்தப்பட்டிருக்காங்களா? அது யாரா இருக்கும்? அதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த 5ஆவது ஆளையும் நமக்கு காட்டுறாங்க. யாரு? ஃபர்ஸ்ட் விக்டிமோட இடத்துல ப்ராஸ்டியூஷன் தொழில் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சதும் அந்த இடத்தோட ஓனரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களே. நம்ம கூட அவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓன்னு பார்த்தோம் பாருங்க, அவனே தான். இதோட நேத்து நைட்டு மாஸ்க் போட்டு வந்த ஒருத்தவன் ட்ரெயினரோட வீட்டை கொளுத்துனானே, அதுவும் அவன் ஆள் தான். சிஇஓ தான் ட்ரெயினரை கொல்ல சொல்லி இவனை அனுப்பியே இருக்கான். ட்ரெயினர் வீட்டுக்கு வந்தவன் வீட்டை கொளுத்திட்டு மட்டும் போல, ட்ரெயினர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிஇஓ கிட்ட கொடுத்துட்டு, இங்க பாருங்க சார், ட்ரெயினர் எத்தனை நாளா உங்களை நீங்க இல்லாம அந்த 4 பேருன்னு 5 பேரையும் ஃபாலோ பண்ணி வளைச்சு போட்டோ எடுத்திருக்கான். நடுவுல அவனோட பொண்ணு பேரை மாத்திட்டான் சார். அதனாலதான் நான் எங்கெங்கயோ தேடியும் பொண்ணை கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அனாதாசிரமத்துல இருந்து ட்ரெயினர் அவரோட பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவனோ ஒருத்தவன் நான் அந்த பொண்ணோட சொந்தக்காரன் தான், இந்த பொண்ணு இங்க இருக்காளான்னு கேட்டு வந்ததா அப்பவே ஒருத்தவர் ஹீரோயின் கிட்ட சொன்னாரு இல்ல, அதுவும் இவன் தான்ற மாதிரி சொன்னதும் எல்லாம் ஓகேடா. ஃபர்ஸ்ட் விக்டிம் கிட்ட என்னோட வீடியோலாம் இருந்துச்சு, அது கட்சிதா இல்லையான்னு சிஇஓ கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது வீடியோல இருக்க அந்த முதுகுல டாட்டு போட்டால் அதுவும் சார்வால் தான். ஆனா அது கிடைக்கல, அதுதான் போனா மாட்டிக்கிச்சு. சோ இதெல்லாம் அவங்க பேசி முடிச்சதும் இது வரைக்கும் அடியால் பண்ண வேலைக்காக சிஇஓ பேசின காசை விட கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறான். அதுல அடியால் சிஇஓ முறைச்சதும் அந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காருல்ல ட்ரெயினர், அவர்கிட்ட போயிட்ட சார் நீங்க தான் நாயை வச்சு செகண்ட் விக்டிம் 3ஆவதா பொண்ணு அவளெல்லாம் கொன்னீங்கன்னு தெரியும். பட் நீங்க அவங்கள கொல்ல நினைச்சா உங்களை யார் சார் கொல்ல நினைச்சது? உங்க வீட்டுக்கு வந்து தீ வச்சது யாரு? சொன்னாதான் இதுக்கப்புறமாச்சு உங்களையும் சரி உங்க பொண்ணையும் சரி எங்களால காப்பாற்ற முடியும் சொல்லுங்கன்னு பல தடவை கேட்டதுக்கு அப்புறம் சிஇஓ கிட்ட எந்த அடியால் பேசிட்டு இருந்தானோ அவன் பேரு ட்ரெயினர் சொல்றாரு. ஆனா எந்த பையனும் இல்ல. ஏன்னா வேலை கொடுத்த சிஇஓவே இவன் மூலியமா நம்ம பண்ண திருட்டுத்தனை வெளியே வந்துடக்கூடாதுன்னு அடியாலை கொன்னுட்டு அதை சூசைட் மாதிரி காட்டிட்டான். பிளஸ் அடியால் எழுதின மாதிரி ஒரு கன்ஃபெஷன் லெட்டரையும் அவன் பாடிக்கு பக்கத்துல எழுதி வச்சிருக்கான். அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொன்னன்ற மேட்டரும் இருக்கு. பெல்ட்ல பாம்பை வச்சு தானே ஃபர்ஸ்ட் விக்டிமை கொன்னாங்க. எனக்கும் ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கும் பண தகராறு, நான் கடன் கொடுத்தேன், கடன் காசை அவன் திரும்ப தரல. அந்த கோவத்துல பாம்பு ஃபிக்ஸ் பண்ண ஒரு பெல்ட்டை கிஃப்டா கொடுத்து அவனை கொன்னுட்டதா எழுதிருக்கான். இதோட அடியால் செத்து போய் கிடக்கிற கார் டிக்கில இருந்து ட்ரெயினர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த போட்டோஸ் எல்லாம் இவன் சிஇஓ கிட்ட காட்டினான்ல,
அந்த போட்டோஸையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் விக்டிம ட்ரெயினர் இவன் 2 பேரும் கொல்ல நினைச்சிருக்காங்க. ட்ரெயினர் நாயை விட்டு அனுப்பியிருக்கான். நாய் கடிச்சு அவன் தப்பிச்சிட்டான். அந்த டைம்ல தான் 2 பேரும் ஒரே ஆளை கொல்ல பாத்திருக்காங்கன்றது அடியாளுக்கு தெரிஞ்சிருக்கு. ட்ரெயினர் மிஸ் ஆனாலும் இவன் கொடுத்த பெல்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் விக்டிம் அவுட். எங்க நம்ம கொன்ன விஷயத்த ட்ரெயினர் வெளியே சொல்லிட போறானு தான் அடியாள் ட்ரெயினர் வீட்டையும் கொளுத்த பாத்திருக்கான்னு ஒரு முடிவுக்கு வர, இதுல எப்பவும் போல ஹீரோயினுக்கு ஒரு உறுத்தல். சார் நீங்க சொல்ற மாதிரி இதுக்காக அவனை கொல்ல ட்ரை பண்ணியிருந்தா அவனுக்கு எப்படி சார் ட்ரெயினரோட பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கும்? ட்ரெயினரோட பொண்ணு இருந்த ஆசிரமத்துக்கு அடியால் வந்து விசாரிச்சிருக்கான் சார். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சாதான் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அவ கூப்பாடு போட்டோம். இவளை எப்படா தூக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க. இதுல எங்க இருந்து இவ சொல்றத மதிப்பாங்க? மதிக்கல. இந்த கேப்ல அரெஸ்ட் பண்ணாங்களே ரவுடி பையனை. வீடியோல இருக்க ஆள் முதுகுல இருந்த டாட்டூ இவன் முதுகுல இல்லன்னதும் இவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உள்ள இருந்தாவாச்சு உயிரோட இருந்திருப்பான். வெளியே வந்தானே நாய் அவனை மர்டர் பண்ணிடுச்சு. இது எப்படிரா? ட்ரெயினரே ஹீரோயின் கிட்ட ஒன்னு சொன்னாரு, நம்மளும் அதை கேட்டோம். இவர் ஆர்டர் கொடுக்கற வரைக்கும் நாய் யாரையும் கொல்லாது அட்டாக் பண்ணாதுன்னு. அப்புறம் எப்படி அது தானா வந்து இந்த கொலை பண்ணுச்சு? இது புரியாம ட்ரெயினர் கிட்டே போயிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க, அதுதாங்க என் நாயோட கெத்து. நானும் என் பொண்ணும் அந்த நாயை சின்ன வயசுல இருந்து நாயாவா வளர்த்தோம். எங்க குடும்பத்துல ஒரு ஆளா அவ்வளோ பாசங்காட்டி வளர்த்தோம். என் பொண்ணு மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்த அந்த நாய்கிட்ட பொண்ணை சீரழிச்சது இவங்க தான்னு சொல்லியே நான் வளர்த்தேன். ஸோ நான் ஆர்டர் போடலனாலும் இவங்களெல்லாம் கொல்லணுன்றது அது மைண்ட்ல பதிஞ்சிருச்சோ என்னவோ, தானா போய் அவனை கொன்னு இருக்கு அப்படின்னு ட்ரெயினர் இந்த நிலைமையிலையும் பெருமை பீத்திக்க நாயால நாளுக்கு நாள் கொலை விழுந்துகிட்டே இருக்கு. இப்படியே போனா நமக்கு தான் அசிங்கம். அதனால அந்த நாயை எங்க பார்த்தாலும் சுற்றுங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. ஹீரோயின் கணக்குப்படி 4 பேர் செத்ததோட அந்த நாய் நிக்காது. 5ஆவதா ஒரு ஆள் இருக்கான், அவனையும் அந்த நாய் கொல்லும். நமக்கு அது யாருன்னு தெரிஞ்சாலும் இவங்களுக்கு தெரியாதே. சரி பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்டே போய் கேட்டுருவோன்னு டாட்டூ போட்ட ஆளோட முதுக காட்டி, இவர் யாருமான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டா பேரு ஊரெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவனால பாதிக்கப்பட்டவளுக்கு மூஞ்சி தெரியும்ல. இந்த பெரிய மாமாவா? இவர் தான் எனக்கு ட்ரக்கை கொடுத்து இதை அடிச்சாதான் உன் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு ட்ரக்கை கொடுத்து என்ன என்னென்னமோ பண்ணாரு அப்படின்னு அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம அப்பாவியா பேசுறா. ஆனா அதுல நமக்கு ஒண்ணு தெரியுது இல்ல, இந்த பொண்ணு சிஇஓ கிட்ட அவ அப்பாவை பத்தி எல்லாம் பேசியிருக்கா. அதனாலதான் சிஇஓ ட்ரக் அடி அப்பதான் உன் அப்பாவுக்கு ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை மயக்கியா இருக்கான். இதாச்சா? எப்படியோ இப்ப போலீஸ்க்கு தண்ணி காட்டி ஒளிஞ்சிட்டு இருக்க நாயை ஒரு இடத்துக்கு வர வச்சு அதை போட்டு தள்ளணும். ட்ரெயினர் பேசினதை வச்சேதான் போலீஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு நாய் பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்குன்னு. அதோட உல்ஃப் டாகுக்கு ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகம். பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் அதுக்கு தெரிஞ்ச ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிரும். சோ ட்ரெயினர் பொண்ணோட ட்ரெஸ் ஒன்னையே எடுத்து அதை அவங்க வீட்டுக்கு வெளியவே தொங்க விட்டு உல்ஃப் டாக வர வைக்க டிபார்ட்மெண்ட் ஒரு பிளான போடுது. நாயை போட்டு தள்ள ஹீரோயினுக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. ஏன்னா நாயை போட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சிருமா? சிஇஓ இந்த ஒரு பொண்ணை மட்டும் இல்ல, நல்லா பாம்புக்கு பல்லு விலைக்கு விடுற மாதிரி இருந்துகிட்டு பல பொண்ணுங்களை சீரழிச்சிருக்கான். வீடியோல இருக்க 5ஆவது ஆளை கண்டுபிடிச்சாதானே ஒரு நியாயமே கிடைக்கும். அதை விட்டுட்டு நாயை மட்டும் கொன்னா இது என்ன லாஜிக்கு அப்படின்னு எப்பவும் போல ஸ்டேஷன்ல சண்டை போடுறா. இது வரைக்கும் அவளை துரத்துவோம் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப டிரான்ஸ்பர் ஆர்டரையே அவ கையில கொடுத்துட்டாங்க. இருந்தும் அவ சுழி சும்மா இருந்துச்சா? டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாம் நாய்க்கு டிராப்பை செட் பண்ணிட்டு ட்ரெயினரோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாயும் வந்துருச்சு. அது கதையை முடிக்கிறதுக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு பைக் வர மாதிரி தெரியுது. யாருன்னு திரும்பி பாக்குற கேப்ல ஹீரோவுக்குமே நாயை கொல்றது பிடிக்கல. சோ ஹீரோ வேணும்னே வானத்தை பார்த்து துப்பாக்கியால ஷூட் பண்றாரு. அதுல அந்த நாய் பயந்து ஓடுது. பைக்ல வந்ததும் ஹீரோயின் தான். அவ நாயை ஃபாலோ பண்றா. பின்னால ஹீரோவும் இவரோட கார்ல அவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்காரு. இவங்க கனெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரமா எங்கேயும் நிக்காம ஓடுன்னு ஓடிட்டு இருந்த நாயோ சந்து மாதிரி ஒரு இடத்துல பூந்ததும் ஹீரோயின் பைக் ஓட்டிட்டு இருக்கா. அவளால உள்ள போக முடிஞ்சிச்சு. ஹீரோ கார் ஓட்டிட்டு இருக்காருல்ல, அவரால போக முடியல. காரை நிறுத்திட்டு வாக்கிங்லயே போயிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோயின் போன இடமோ காரை நிறுத்திட்டு வாக்கிங்லயே போயிட்டு இருக்காரு. உள்ள ஹீரோயின் போன இடமோ சேரும் சகதியுமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டியை ஓட்ட முடியாம கீழே வந்துடுறா. அப்போ முன்னால ஓடிட்டு இருந்த நாய் நின்னு ஹீரோயினை பொறுமையா திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஓடுது. நாய் போற இடத்த பார்த்தா அங்க ஒரு பில்டிங் இருக்கு. ஹீரோயின் பில்டிங் கிட்ட போய் ஒளிஞ்சு நின்னு உள்ள பார்த்தா எப்படியோ நம்ம மாட்டி போன்னு தப்பிக்க ரெடியா இருந்த சிஇஓ அவன் ஆளுங்களோட உள்ளதாங்க இருக்கான். மாசா ஹீரோயின் துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்சு அவனை பிடிக்க போட்டி போடுறா. ஆனா அவனுக்கு 5 பேர், இவ ஒரு ஆளு முடியல. இடையில ஹீரோயினையே கொல்ல போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததும் அடுத்த மாச என்ட்ரிய போட்ட ஹீரோயினோட சேர்ந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கும் அடி, இவங்க 2 பேருக்கும் அடி. அப்படி இருந்தும் சிஇஓ தப்பிச்சு ஓடுறாங்க. மனுஷங்க விட்டுருவாங்க, மரண காண்டுல இருக்க நாய் விட்டுருமா? கார் ஏற போன சிஇஓவை ஒரே கவ்வா கவுது போட்டு அங்க இங்கன்னு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் 2 பேருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோயின் அந்த நாயை சுடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிறா. இருந்தும் நாய் மேல ஒரு புல்லட் இறங்க நாய் அங்கேயே அவுட்டு. சுட்டது யாரான்னு பார்த்தா ஹீரோ. நாய் சிஇஓவை கொல்றதுக்கு முன்னால நாயை சுட்டு சிஇஓவை காப்பாத்தியாச்சு. அப்புறம் இந்த ஆளை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்கும் போது இவன் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டான். இதோட ட்ரெயினர் இந்த 5 பேரையும் பழிவாங்க முயற்சி பண்றாருன்றது சிஇஓவுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தானே அவன் அடியால அனுப்பி ட்ரெயினரை கொல்ல பார்த்திருப்பான்.
அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு ஹீரோ கேட்கும்போது, தெரியாம எப்படிப்பா, நான் தான் ட்ரெயினர் பொண்ணுகிட்ட போறப்போலாம் டாக் ட்ரெயினர் ஆனா அவ அப்பாவை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுவாளே, இதுல சம்பந்தப்பட்ட 2 பேரு நாயாலேயே கொலை பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறமும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சை குழந்தையா? எது எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு நீ வந்து என்ன காப்பாத்திட்டல, ரொம்ப நன்றின்னு CEO ஒரு நன்றியை போட்டதும், ஆமா ஆமா ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு, மீதியெல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ற ஸ்லாங்லயே தெரியுது. ஹீரோ சுட பார்த்தது என்னமோ CEO தான் போல, நாய் மேல தான் தெரியாம பட்டுட்டு இருக்கு. ஆக ஹீரோ தனியாவே ஒரு கேஸை சால்வ் பண்ணி குற்றவாளியை புடிச்சிட்டாருல்ல, நாயையும் கொண்டுட்டாரு. சோ பல நாளா ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷனை இப்ப கொடுத்து ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் டிரான்ஸ்ஃபர் கன்ஃபார்ம் தான். இந்த கேப்ல ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருந்தாரே ட்ரெயினர், அவர் இறந்துட்டாரு. இறந்த அவரு இறந்த நாய் ரெண்டையும் பக்கத்துல புதைச்சிட்டு ட்ரெயினரோட பொண்ணை நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு ட்ரெயினர் பொண்ணோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அதோட படத்தோட கதை முடியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தா படத்துல வர ஹீரோ உட்பட மீதி யாருக்குமே நியாயத்து பக்கம் நிக்கணும்ன்ற மாதிரி தோணல. அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை முக்கியம், அதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது முக்கியம். அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. சப்போஸ் கடைசியா ஹீரோ நாயை கொல்லாம அப்படியே விட்டுருந்தாருன்னு வைங்களேன், CEO என்னமோ செத்துருப்பான், நாயும் பொழைச்சிருக்கும். ஆனா ஹீரோவோட வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் இல்லாம ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். சோ என் வாழ்க்கைக்கு இதுதான் சரின்னு நினைச்சு ஹீரோ ஒண்ணு பண்ணிட்டாரு. அது சரியா கூட இருக்கலாம், ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் பழி வாங்கணும்ன்றது சொல்யூஷன் இல்லைல்ல. எப்படியும் அரஸ்டான CEOவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணானோ அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்க தான் போகுது. ஆக இதுல எது சரி எது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.